ஞான வள்ளல் பரஞ்சோதி மகான் அருளியது. ஞானக்கண் நெற்றிக்கு நேருள் நின்றதும் நேரான உட்பாறை யுடைத்ததும் நெருப்பாறு மயிர்பாழங் கடந்ததும் நெஞ்சில் யமவாதை நீக்கியதும் நாமே நாம். நெற்றிக்கண் இந்த கண் இருக்குமிடம் 2 கண்களுக்கும் மூக்கு சுழு முனைக்கும் புருவ இடை நடு ஸ்தானமாகும். இந்த இடத்தில் சிறு ஊசி துவாரத்தின் 10ல் 1 பாகம்தான் இந்த கண்ணின் அளவு இருக்கிறது. அதுவும் மிக நுட்பத்திலும் மிக நுட்பமாய் இருக்கிறது. இந்த கண்ணை திறப்பதென்றால் அறிவோடு கருவும் நினைவும் கலந்தால்தான் முடியும். மேலும் இதை அறிந்த குரு பதவி அடைந்த குருவினுடைய சாமர்த்தியமும் இருந்தால்தான் முடியும். இந்த கண் திறந்திருந்தால் அறிவுக்கு நன்றாய் தெரியலாகும். இதை வாசி என்ற மூச்சு அபியாசத்தாலோ மற்ற யோகங்களாலோ திறந்துவிட முடியாது. ஆயினும் அவைகள் அதனை திறக்கக்கூடிய முயற்சிகளை அதிக சிரமத்தோடு செய்கின்றன. அந்த அளவில் அவர்கள் மீது மிக சந்தோஷமடைய வேண்டியதுதான். எவ்வளவு முயன்றாலும் அவ்அபியாசங்களால் அதனை திறக்க முடியாது. திறக்கும் திறமை கண் 2லும் கடந்த கண் ஞானக்கண். அக்கண் முக்கண் முக்கண்ணனின் முகப்பும் முனை எழுந்தாள் முக்தி அருகு நுனி வழியாய் கரு ஏறி வந்திருந்து அதை திறந்ததன் பின் அதனுட் புகுந்து போய் இருப்பது எதுவோ அதுவே முக்திக்கு வித்தாகியதும் முன்னமே ஆதியாயுள்ளதுமான மௌன மெய்யுணர்வாம். இந்த கண்ணானது அணுவிலும் மிகச் சிறியதாக இருந்திட்ட போதிலும் அதுவே உலகங்களை எல்லாம் நிர்வாகம் நடத்தும் ராஜனின் சிம்மாசனமாகும். அச்சிம்மாசனத்தின் வாசலானது மிக மிக லேசான ஜவ்வினால் மூடப்பட்டுள்ளது. ஆனதால் தான் முக்கண்ணின் முகப்பும் முனை எழுத்தாள் முக்கி என்று சொல்லியிருக்கிறேன். ஆயினும் பலாத்காரத்தினால் அதனை திறந்துவிட முடியாது. பலாத்கார முறையில் யோகங்கள் செய்யும் வைராக்கியர்களின் ஆசா பாசங்கள் அடங்கி துர்குணங்கள் எல்லாம் விட்டு நல்லவர்களின் நிலைக்கு வரக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகையால் இவர்கள் நல்லவர்களிலும் மிக நல்லவர்கள் ஆவார்கள். ஜோதியாகிய கருவும் நினைவாகிய ராஜனும் கலந்தால்தான் இதை திறக்க முடியும். இதற்கும் வயது 25க்கு மேல்தான் சரியான பக்குவமாகும். தன் சுய முயற்சியாலோ நூல் அறிவாலோ அதனை திறந்துவிட முடியாது. அப்படி முயற்சித்தாலும் முயற்சித்தவர்கள் பெரும் கஷ்டத்திற்கு ஆளாவார்கள். இதன் விபரம் பின்வரும் உச்சிக்கண்ணில் பார்க்கவும். இந்த கண் திறவாதபடி யாரும் முக்தி அடைந்ததும் இல்லை, அடையவும் முடியாது. முக்திக்கு இது ஒரு முதல் வாசலேயாகும். இந்த ஸ்தானம் குருநாடியின் முகப்பாகும். இந்த நாடிக்கு கட்டுப்பட்டுத்தான் சரீரத்திலுள்ள எல்லா நாடி நரம்புகளும் உள்ளன. பார்வை பிறப்பதும் சொல் பிறப்பதும் கேள்வி அறிவதும் சுவை தெரிவதும் ஞானிகளுக்கு இங்கேதான். மற்றதெல்லாம் பிறப்பதும் இங்கிருந்தே. ஆராய்ச்சிகளும் நுட்பத்திலும் நுட்பமான நூதனங்கள் அறிவு செய்து முடிப்பதும் இங்கிருந்தே. இந்த ஸ்தானத்தில்தான் புத்தி உதயமாகிறது. புத்தி என்றால் சிறு அறிவுக்கும் பேரறிவுக்கும் இடையிலுள்ள சிந்தனை என்றும் ஆராய்ச்சி என்றும் சொல்லலாம். இது மனதை அடக்கவும் விரிக்கவும் வல்லது. நன்மை திண்மை அறிவதும் தன் குற்றத்தை தானே உணரக்கூடியதும் இதுவேயாகும். இது பேரறிவுக்குட்பட்டது. புண்ணிய பூ பூத்தது, பூமணம் மணத்தது, குணகுறை ஒளிந்தது, மன சேட்டை மடிந்தது, சித்தம் தெளிந்தது, அறிவு பெருகியது, மதி நிலைத்தது, பிறவியில்லா இடந்தன்னில் என்றதில் சித்தம் தெளிந்தது என்று சொல்லப்பட்ட ஸ்தானம் இதுவேயாகும். மனிதருக்கு ஆசை உண்டாக்குவதும் அதிக அவாவை உற்பத்தி ஆக்குவதும் தன் தகுதிக்கு மேல் சம்பாதிக்க வைப்பதும் மனதாகும். மனதனுடைய ஸ்தானம் நெஞ்சிலுள்ள ஹிருதயமாகும். அதனால்தான் ஒரு சமயத்தில் ஒரு கண் திறந்தது, 2 கண் சிரித்தது, இக்கண் குளிர்ந்தது, ஹிருதயக்கண் மகிழ்ந்தது, அறிவு கண் அறிந்தது, மூலக்கண்ணின் மூல பொருளால் என்றதில் இருதயக்கண் மகிழ்ந்தது என்று சொல்லியுள்ளேன். இந்த மனதை அடக்கும் ஸ்தானமும் ஆசையை அளவாக நிதானிக்கும் ஸ்தானமும் நெற்றியாகும். ஒரு மனிதன் எவ்வளவு ஆசாபாசத்தில் உள்ளவனாக இருந்தாலும் நெஞ்சில் உள்ள ஹிருதயத்தில் நின்று நெற்றிக் கண்ணை நினைத்தானால் அவனுடைய ஆசாபாசங்களின் அளவை நிர்ணயித்துக் கொள்வான். ஒரு மனிதன் பெரும் பெருமைக்கும் பெருந்தன்மைக்கும் உரியவனாக வேண்டும் என்றால் நெற்றியில் வெறும் ஞாபகத்தை வைத்திருந்தால் தானாகவே உண்டாகிவிடும். இவன் ஒரு அறிவாளி ஆவான். இந்த இடத்தை வணங்காதவர்கள் யாருமே இல்லை.
இந்த இடத்தை வணங்குகின்றேன் என்று அவரவர்களுக்கு தெரியாமலேயே சலாம் என்றும் வந்தனம் என்றும் நமஸ்காரம் என்றும் கும்பிடுகிறேன் என்றும் சொல்லியும் பொட்டிட்டும் விபூதி அணிந்தும் நாமமிட்டும் அவரவர்களுடைய மத ஆச்சாரங்களுக்கு தக்கபடி அவரவருடைய கையையும் சைகனையையும் நோக்கங்களையும் அங்கேயே சைகைகளை காட்டி நோக்கங்களை நோக்கி கொள்ளுகின்றனர். பெரும் ராஜாங்க தன்மையும் அங்கேயே, தடுக்க முடியாத வீர கோபம் பிறப்பதும் அங்கிருந்தே. ஒரு மனிதனுக்கு தேகத்தில் சூடு இல்லாமல் போனால் முன் சொன்னபடி நெற்றிக்கண்ணை ஞாபகத்தில் நினைத்தால் சூட்டை உற்பத்தி செய்து கொள்ளலாம். இந்த இடத்திலிருந்து பிறக்கும் சொற்கள் சமீப காலத்தில் பலித்தே தீரும். ஆகையால் மெய்யுணர்வாளர்களே, இந்த இடத்திலிருந்து ஒருவனை நிந்தித்து விடாதீர்கள் என்றும் துர்க்குணமுடையவனையும் கூட இந்த ஸ்தானத்திலிருந்து துர்க்குணமுடையவன் என்று நினைத்து விடாதீர்கள் என்றும் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வது ஞாபகம் இருக்கலாம். எப்பேற்பட்ட பொல்லாதவனையும் அவன் நல்லவனாக வேண்டும் என்று அந்த இடத்திலிருந்து நினைத்தீர்களானால் அவன் அக்ஷணமே மறு சமீப சமயத்திலோ நல்லவன் ஆகியே தீருவான் என்பது நிச்சயம். ஆகையால்தான் இந்த ஸ்தானத்திற்கு ஆகினை ஸ்தானம் என்று பெயர். இதுவே ஆணவம் அழிந்த ஆணவமுடையவர்களின் ஸ்தானமாகும். இந்த ஸ்தானத்தை நல்ல நினைப்புகளுக்கு உபயோகித்துக் கொள்ளுங்கள். உலகில் பலவிதமாக சொல்லுவார்கள். அனுபவமில்லா சொற்களை ஆதரிப்பதை விட அனுபவமுள்ள சொற்களை ஆதரிப்பது உங்களுக்கு மோட்சத்திற்கு சாத்தகமாகும். உலக நல்ல அடியார்களே, பேரறிவு வேறு, அறிவு வேறு, சித்தம் என்னும் புத்தி வேறு, மனது வேறு, குணங்கள் வேறு. ஆகையால் குணங்களில் இருப்பது நரம்பு நாடிகளில், மனது இருப்பது ஹிருதய கமலத்தில், சித்தம் என்னும் புத்தி இருப்பது நெற்றி ஸ்தானத்தில் ஆகும். பேரறிவோ உச்சியை ஸ்தானமாக கொண்டுள்ளது. குணத்தை அடக்க ஹிருதய கமலத்திலும், மனதை அடக்க நெற்றியிலும் ஞாபகத்தை நிறுத்த வேண்டும். நெற்றியை கடந்து ஞானமடைந்தோர் பேரறிவு பெருக்கம் பெறும் உச்சியிலாகும். இது ஒவ்வொருவருக்கும் ஞாபகத்திலிருந்து வரவேண்டியது. மேற்கண்ட விஷயங்களிலும் பிடரிக்கண் உச்சிக்கண்ணில் நின்று அனுபோக அறிவாள் முடித்தவர்களின் பெயர் நாமங்கள்தான் இன்று எல்லோராலும் கொண்டாடப்படும் பொது ஸ்தலங்களும் கோவில்களும் சின்னங்களும் பெரும் வைபவங்களும் ஆகும். ஏன் இவர்களை கொண்டாட வேண்டும்? தன்னை அறிந்த அறிவில் குறையின்றி ஆனந்தமாக அனுபவித்து தன் நிலை அடைந்ததால். இவ்வனுபவமே இன்று நம் மெய்யுணர்வாளர்களுக்கு உண்மை, ஊக்கம், உறுதி, கரு ஒன்றுபட்டு உணர்வாக இருந்து வருகிறது. உங்களின் உறுதியை பற்றி மிக சந்தோஷம். உணர்வில் ஞாபகம் இருந்து வரட்டும். உறுதியிலேயே உறுதியாய் உள்ளவர்கள் யாரோ இவ்வுலகில் அவர்கள் எல்லோரும் நம் இனத்தில் வந்து சேர்ந்து கொள்வர். மெய்யுணர்வாளர்களே, நீங்கள் அடிக்கடி ஒன்று கூடுவதில் என் ஹிருதயம் மிக மிக சந்தோஷம் அடைகிறது. நன்மையின் நன்னோக்க ஏக்கம் நாளுக்கு நாளாக அதிகமாகிக் கொள்ளுங்கள். எல்லா காரியங்களும் நன்மையாகவே முடியும். பிடரிக்கண் இது பின்பக்கத்து மூளையின் நடுஸ்தானமாகும். இந்த ஸ்தானம் எல்லோருடைய சரீரத்திலும் இருக்கிறது என்றாலும் அந்த ஸ்தானத்தை கண்டு அனுபவிக்கும் ஞானிகளுக்கே உரியது. இந்த கண் மிக நுட்பமான கூச்சமுடையது. இது கூச கூச மிக இன்பமும் அறிவின் நுட்பங்களும் அதிலிருந்து அறிவிற்கு நன்றாய் விளங்கும். இது பெரும் மகத்துவமான அணுக்கள் கூடிய ஸ்தானமாகும். மனிதர்களுக்கு தூக்கம் வருங்காலத்தில் அறிவானது இந்த ஸ்தானத்திற்கு 2 அங்குலத்திற்கு கீழ் ஒடுங்குகிறது. அதாவது அறிவின் ஓய்வே நித்திரையாகும். பிடரி கண்ணில் தன் சக்தியை நிறுத்தி பார்க்க ஞானிகளால் தான் முடியும். இதிலேயே அதிக கால அனுபவமானால்தான் அவர்களுடைய அறிவின் பந்தம் அறிவிற்கு தெரிந்து விடுபடுகிறது. இந்த கண்ணின் கூச்சம் அதிகமாக ஆக அறிவின் வளர்ச்சியும் ஆத்ம சக்தியும் விருத்தியாகின்றது. இந்த கண்ணின் கூச்சம் அதிகமாக ஆக ஒரு மிளகு பிரமாணம் திரண்டிருக்கும். அதனால் ஏற்படும் வெப்பமானது 1 கஜ சுற்றளவு சிறு பிரகாச வட்டமாய் அறிவிற்கு தெரிய வரும். இந்த வெப்பத்தின் பிம்பமே சோம வட்டமாகும். முக்தியின் மோட்ச ரெக்கார்டுகள் அங்கேயே அடங்கியுள்ளன. அதனால் அறிவீர் சிறந்தவர்களை இதனை அறிய முற்படுங்கள். இதனை அறிய துரிதப்படுத்துவது மிக நல்லது. இந்த கண்ணின் மூலம் நாதங்களை கேட்கலாம். இதன் விவரங்களை ஒரு மொழியில் பார்க்கவும். மெய்யுணர்வாளர்களே, நீங்கள் எப்பொழுதும் எந்த காரியத்திலும் சந்தோஷமாய் இருக்க வேண்டியது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் வியாதியும் இல்லை, மருந்தும் தேவையில்லை.
உலகத்தை ஆளக்கூடிய சக்தி அரூபத்தில் இருந்த போதிலும் இச்சபையோரிடம் அது மெய்யுணர்வாய் சொந்தமாய் இருந்து வருகிறது. நீங்கள் யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே. பின் ஆலோசித்து பார்த்தீர்களானால் அதுவும் ஒரு பெரும் நன்மையாகவே முடியும். இதுவரை நடந்து வந்த காரியங்களுக்கும் நாமே, நடக்கும் காரியங்களுக்கும் நாமே, நடக்க போகின்ற பெரும் ஐக்கிய பதவிக்கும் நாமே நாம். நாயகன் செயலென்று சொல்லி நழுவ விடாமல் நல்லறிவாய் நாட்டம் கொண்டீர்களானால் நல்ல இடத்தில் நாயகனும் நாமும் ஒன்றே. குற்றமுடைய குணங்களை நீங்களே சேர்த்து கொண்டு குறையில்லா சக்தியின் பேரில் குறை சொல்லாதீர்கள். பொருளுடையவர்கள் இவ்வுலகத்தில் திருடர்களுக்கு பயப்படுவது போல் அருளுடையவர்களாகிய நீங்கள் குறையுள்ள குணங்களுக்கு இடம் தராதீர்கள், தரவும் மாட்டீர்கள். உலகத்தில் அநேக குணங்கள் உள்ளன. அந்த குணங்களுக்குரியவர்கள் அநேகராவர். அவர்களை நீங்கள் குறை சொல்லாமல் அவர்களிடத்தில் உள்ள நல்ல குணங்களை மட்டும் கிரகித்துக் கொள்ளுங்கள். கடலில் உள்ள மீனானது கடல் உப்பில் சாராதது போல உலகத்திலுள்ள நல்லடியார்களாகிய நீங்கள் உலகத்திலுள்ள ஆசா பாசங்களில் சாரவே மாட்டீர்கள். ஒரு சிறு பெரும் ஆக்னையால் இந்த அரசாங்கம் நடந்து வருகிறது. நாம் நமது மெய்யுணர்வின் சக்தியை நமது சிம்மாசனத்தில் வைத்து நமது குணத்தை ஆண்டு வருகிறோம். நெருப்பாரும் மயிர்பாலமும் இது மனித சரீரத்தில் 12 அங்குலம் முதல் 18 அங்குலம் வரை உள்ளது. இது வில்லை போல் வளைந்துள்ளது. வாளினும் வெகு கூர்மையுள்ளது. ஒரு ரோமத்திலும் எத்தனையோ பங்கு சிறியதாயுள்ளது. மிக நுட்பத்திலும் பெரும் நுட்பமான பிரகாச அணுக்கள் கோர்வையாய் இணைந்துள்ளது. இதை கடந்து சென்ற அறிவிற்குத்தான் இதன் விவரம் தெரியும். இதனுடைய அழகு அதிக போற்றுதலுக்குரியது. இந்த மயிர் பாழத்தில் செல்ல கருவுடன் நினைவும் கலந்த அறிவாள்தான் முடியும். அறிவை மதி என்றும் சொல்லலாம். அறிவிற்கும் கடந்த நினைப்பு அதிக சூடாய் உள்ளது. அந்த சூட்டைத்தான் மூல கனலென்று சொல்லுவது. இந்த கருத்தைத்தான் மதியை கொண்டு விதியை வென்றீர் என்று நாம் பேரறிவில் சொல்லியிருக்கிறோம். இதனுடைய பிரகாசம் அறிவிற்கு நன்றாய் விளங்கும். 16 வயதிற்கு மேற்பட்டு தற்கொலையின்றி சாகக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த பாலத்தை தாண்டித்தான் இறக்கிறார்கள். இதன் விபரத்தை நமது பரஞ்சோதியில் பார்க்கவும். மதியாள் விதி என்ற கரு மயிர் பாலத்தை கடக்கும் வரையிலும் மரண அவஸ்தையுண்டு. பாலத்தை தாண்டிய பின் பேரானந்தமாகிய தெளிவு ஏற்படுகிறது. இந்த தெளிவு ஏற்பட்ட பின் தான் விந்தாயுள்ள கரு ஸ்கலிதமானவுடன் அறிவும் சூக்ஷ்மமும் பிரிந்து கொள்கிறது. இதுவே மரணம் எனப்படும். அறிவோடு இருக்கும் மக்கள் தங்கள் ஸ்தூலம் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த பாலத்தை தாண்ட பழகி கொள்ள வேண்டும் என்ற நோக்கமே ஞானத்தின் பெரும் நோக்கமாகும். இதில் சதா இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் ஞானிகள் என்று பெயர். இதை கடினம் என்று பல நூல்களும் முறையிட்டிருக்கின்றன. அந்நூல்களும் அவர்களுடைய சொற்களுமே உங்களுடைய மனதை கடினப்படுத்தி வைக்கிறதே ஒழிய அதில் சென்று அனுபவித்த பின் அது மிக எளிதாயுள்ளது என்பது தெரிய வரும். ஆகையால் ஒவ்வொருவரும் தன் மனதையும் அறிவையும் பாழ்படுத்தி விடாதபடி அதை அறிய முற்படுங்கள். மெய்யுணர்வாளர்களே, தெளிவான தவமும் தன் அறிவின் சாமர்த்திய பெருக்கமும் உங்களின் தைரியத்தால் சாமர்த்தியத்துடன் அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள். உச்சிக்கண் தென்னாடும் வடநாடும் கண்ணிடை நடுநாடும் கீழ்மூல நாடும் அறிவமுத நாடும் கூடி குழாவும் நன்னாடு அந்நாடு எந்நாடு சென்னி நாடே. மெய்யுணர்வாளர்களே, உச்சிக்கண் நெற்றி பிடரி 2 காதுகளுக்கும் நேர் மத்தி மேலுள்ளது. இந்த கண் கடைசி கண்ணாகும். எல்லோரும் அவரவர்களுக்கு தெரியாமலும் தெரிந்தும் இந்த கண்ணை நாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நெற்றிக்கண் திறந்த பின் தான் இந்த கண் திறந்து காண முடியும். நெற்றிக்கண் திறந்து செல்லும் பாதையானது ஒரு தூண்டி முள் போல் வளைந்துள்ளது. இக்கண் வெகு காலம் யோகங்கள் செய்வதாலும் தங்களுக்கு தெரியாமலேயே திறந்து கொள்வதும் உண்டு. அப்படி அசந்தர்ப்பமாய் திறந்து கொண்டால் திறப்பதற்குரிய பொருள் அவ்விடமே விளைந்து தலைபாரம் பொறுக்க முடியாமல் சிரசு விழுந்து விடுவதும் உண்டு. அப்படி இல்லாவிடில் கண்களின் மூலமாகவோ காதுகளின் மூலமாகவோ வெளிப்பட்டு சரீரத்தை போட்டு விடும்பானையான நிலைமையும் ஏற்படலாம். அவ்விடத்தில் எரிய பொருள் விளைவும் வல்லமையும் குறைந்திருந்தால் அறிவை மயக்கி அறிவினர்களாய் ஒரே நிலையில் வைத்து விடுவதும் உண்டு. மேற்படி நிலை அடைந்தவர்களுக்கு நன்மை தீமை என்பதையும் அறிய முடியாமல் அறிவின் வளர்ச்சி தடைபட்டு வெகுகாலம் இருந்து விடுகிறார்கள். இவர்களையும் உலக மக்கள் ஞானிகள் என்றே சொல்லுவார்கள்.
இவர்களும் இவர்களின் குருவும் சரியான பாதைகளை சென்று வழிகாணாதவர்கள் ஆவார்கள். இவர்களுக்கும் பிறவியுண்டு. இதிலும் எத்தனையோ பேரில் ஒருவர் தன் அறிவின் உழைப்பால் விழிப்பால் அறிந்து சரியான முக்தி நிலை அடைவதும் உண்டு. இச்சபையோர்கள் எந்த சுமையையும் எப்போதும் தலையில் சுமக்கக்கூடாது. தோளில் சுமந்து செல்லலாம். வலம்புரி சுற்று. நெற்றிக்கண் திறந்து உச்சிக்கண் சென்று இருக்கும் பழக்கம் உடையவர்களுக்கு வலம்புரி சுற்று மிக தெளிவாய் தங்கள் அறிவிற்கு உணர்வினல் உணர்ச்சியாய் தெரியவரும். இந்த வலம்புரி சுற்றினால் அறிவினுடைய அளவும் முடிவும் தெரியும். இந்த வலம்புரி சுற்று அதிகரிக்க அதிகரிக்க சுற்றின் வேகத்தால் அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அறிந்து முடிக்கலாம். இந்த சுற்று அதிகரிக்க அதிகரிக்க குளிர்ந்த ஆனந்த பூரிப்பு உண்டாகும். இந்த பூரிப்பால் தான் ஒரு கண் திறந்தது என்று சொல்லி இருக்கிறேன். இந்த சுற்றல் உண்டாகும் இன்பம் வரை அறையற்றதாகும். இந்த சுற்றின் அதிகரிப்பால் தவ பற்றுதலும் அன்பு பொறுமை பெருந்தன்மை பேரறிவு தானாகவே வளரும். இந்த சுற்றால் தான் ரசமணி திரள்வதும் ஆராதாரங்கள் என்ற திரைகளாகிய ஜவ்வுகள் கிழிவதும் ஆகும். இந்த சூழலில் அனுபவம் உள்ளவர்கள் எந்த பற்றுதல்களிலும் பற்றற்ற நிலையில் இருப்பார். கடத்திலோர் இடத்தில் கறந்த ஞானப்பாலை கனலான மூல கனலால் மூட்டி மூட்டி கம்பநுனி வழியாய் கண்மூக்கு மத்திபத்தில் ஊட்டி ஊட்டி கருத்திரு இசைந்த சுவையை கபாலம் ஏற்றி ஏற்றி தன்மணி போல் ரசமணி திரள திரள கண்ணுக்கு தெரியா திரையாரும் தன் திறமையால் திறக்க திறக்க தன் காரணத்தை தானே தெரியலாமே. இந்த சுற்றும் விவரம் ஒரு பெரிய மெயின் தண்ணீர் குழாயில் தண்ணீர் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் போது குழாயின் பேரில் ஒரு பொடி ஊசி துவாரம் ஏற்பட்டு அதன் வழியாக தண்ணீர் எப்படி பீரிடுமோ அதே போன்ற அளவுடையது. அது ஒரு கெஜம் வரை சுற்றுவது சுழலாக விளங்கும். இந்த சுற்றின் சுழல் பரவி சுழல பெரும் இன்பம் உண்டாகும். இது நெற்றி உச்சி பிடரி இங்கெல்லாம் மிக சுகமான பூங்காற்று சுழன்று அடிக்கும். நல்ல ராகம் சப்தம் ஃபிடில் வீணை புல்லாங்குழல் மோசிங் இவைகளின் தொனிகளை சிறு துவாரங்களிலிருந்து கிரகிக்கும் பட்சத்தில் இந்த சுற்று தெளிவாக விளங்கும். படுத்திருந்தாலும் இந்த சப்தத்தை சுழல் தானே வாங்கி கொண்டு சுழல்வது மெய்யுணர்வாளர்களுக்கு நன்றாக தெரியும். மற்றொரு வகையில் எப்படி என்றால் சிறு சூறாவளி காற்றை பார்த்தீர்களானால் அதை போன்றும் உதாரணம் சொல்லலாம். சீசன் காலங்களில் சிறு பனிச்சாரல் அடிக்கும்போது தம் முகங்களில் எப்படி உணர்ச்சி உண்டோ அதே போல சில சமயங்களில் தெரிய வரும். சரீரம் நிமிர்ந்திருப்பதுடன் சரீர சதைகளை தளரவிட்டு மெதுவாய் மிக நுட்பமாய் கவனிக்க வேண்டும். உதாரணம், ஒரு மெல்லிய கடுதாசியை தண்ணீரில் நனைய வைத்து அதை மெதுவாய் கிழிப்பது போன்று கவனிக்கவும். நித்திரையின்றி நாம் படுத்திருக்கும் போது தண்ணீரில் நனைந்து வந்த நல்ல பாம்பு நம் வயிற்றின் மேல் சுழன்று படுத்து கொண்டால் எப்படி நெளிப்பும் கனமும் குளிர்ச்சியும் உணர்ச்சியில் தட்டுமோ அதை போன்ற சுத்தி செய்த இடத்தில் சுழன்று சுற்றுவது தெரிய வரும். இந்த சுற்றை இணைவதைத்துதான் பெரும் சமாதிகளையும் கோவில்களையும் வளமாக சுற்றி வருவதும் மற்ற வைபவங்கள் எல்லாம் வலம்புரியாகவே சுற்றுவதும் இயற்கை. மற்ற எல்லா இயந்திரங்களும் ஓடும் சக்கரங்களும் வலம்புரியாகவே சுற்றுகின்றன. அதிக புளிப்பு உரப்பு ஆகாரங்கள் இருந்தாலும் அளவுக்கு மீறி போகம் இருந்தாலும் இதற்கு தடை ஏற்படும். சுவையான தித்திப்பும் சத்தான ஆகாரமும் நல்ல வாசனைகளும் இதற்கு மிக மிக உற்சாகம் அளிக்கும். ஆகையால் மெய்யுணர்வாளர்களே, அடி மூலத்தில் உள்ள பொருள் அறியாத போது அடியேன் என்பது தகும். அடிமூலத்தில் உள்ள பொருள் அம்பலத்தில் ஏறி அப்பொருள் மெய்யுணர்வாய் இருப்பதால் அடியேன் என்று இனி எழுதவோ பேசவோ வேண்டாம். அநேகம் பிறவிகளில் ஊழியம் செய்து செய்து தேடிய மெய்ப்பொருள் கிடைத்து அப்பொருளை மெய்யுணர்வாய் இருப்பதால் ஊழியன் என்றும் இனி எழுதவும் பேசவும் வேண்டாம். உலகத்தில் எல்லோரையும் ஒரே கொள்கையாளராக்க முற்படுவதும் எல்லோரையும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் எதை போன்று என்றால் பெரும் நெருப்பை தன் கண்ணீரால் அணைக்க முற்படுவது போன்று. ஆகையால் மற்ற குணங்களை குறையாகவோ துவேஷமாகவோ நினைத்தல் கூடாது. உயிர் உலாவும் இடங்கள் அடிமூலம், ஹிருதய கமலம், பிடரிக்கண், நெற்றிக்கண், மூளையின் அடிபாகம் இவ்வைந்து இடங்களாகும். ஒருவருக்கு சாந்தம் உண்டாக வேண்டுமென்றால் கண்பட்டையை கீழே நோக்கி மூக்கு முனையில் பார்வை வைத்தால் உடனே சாந்தம் உண்டாகும். வலம்புரி சுற்றால் கண்களுக்கு உண்டாகும் நன்மைகள். கண்ணையும் அறிந்தேன் அறிந்தீர், கண்ணினுள்ள காரண தேவ நிலையும் அறிந்தேன் அறிந்தீர், காரணத்தையும் அறிந்து காரணத்தையும் கடந்த பரமானந்தத்தையும் அடைந்து மொழிந்தேன் மொழிகின்றேன் இவ்வுலகத்திற்கும் எவ்வுலகத்திற்குமே.
வளம்பொரு சுற்றால் கண்கள் இரண்டும் குளிர்ந்திருக்கும். கண்ணுக்குள்ள கரும்புள்ளிக்கும் நடுவேயுள்ள சிறு புள்ளிகள் இரண்டிலும் வஸ்து என்று சொல்லப்படும் வஸ்துவில் சிறு பூங்காற்று மிக மிக சுகத்துடன் வளம்பொறியாய் சுழன்று அடிப்பதுடன் ஒரு பொடி ஊசி சுற்றி குடைவது போல நன்றாக தெரிய வரும். இதனால் கருணை மிக உண்டாகும். ஆகையால் தான் இக்கண் குளிர்ந்தது என்று சொல்லப்பட்டது. கண்கள் ஏகாக்கிர சக்தியை வாங்கக்கூடிய உபகருவியாகும். ஆகையால் கண்களை ஒருவரும் பாதுகாத்து கொள்வது மிக உத்தமம். இதெல்லாம் மூலக்கண்ணின் மூலப்பொருளால் ஆக வேண்டியது. மூலக்கண்ணின் மூலப்பொருளை கொண்டு ஞானக்கண்ணை திறக்கப்பட்ட மெய் உணர்வாளர்களுடைய செய்கை இதுவாகும். ஞானத்திலும் போகத்திலும் விழித்திருந்தால் விந்து கசியாது. ஆனால் நிதானமாய் இருக்க வேண்டும். கண்ணோ நெற்றியோ விந்துவின் ஸ்தானமாகாது. கண்களை இமையாதபடி கண்களிலிருந்து நெற்றியை கவனித்தால் மிக திட சித்தம் உண்டாவதுடன் தன் வியாதி ஆவையும் போக்கும். 5 முதல் 20 நிமிடங்கள் வரை பழகி நாளடைவில் கூட்டிக் கொள்ள வேண்டும். இச்சபையில் சேராதவர்கள் 5 நிமிடங்களுக்கு மேல் கவனிக்க கூடாது. கண்களாலும் மெய்யுணர்வாளர்கள் தவத்தை அதிகரித்து கொள்ளலாம். குளிர்ந்த காற்றுள்ள இடங்களிலும் எரிச்சலில்லா வெளிச்சமுள்ள இடங்களிலும் காலை மாலை நேரங்களிலும் நிலா காலங்களிலும் இதன் அபிவிருத்தி அதிகம் உண்டாகும். கண்களிலுள்ள கரும்புள்ளிகள் குழந்தை பிறந்த தேதியில் இருந்த அளவு கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை. கண்களுக்கு நிழல் கிடையாது. ஒருவரிடம் பேசும்போதோ ஒருவர் பேச்சை கேட்கும் போதோ கண் இமையாதபடி இருந்து கொள்ள வேண்டியது. புகையுள்ள இடங்களிலும் நெருப்பின் வெப்பத்திலும் துர்நாற்றமுள்ள இடங்களிலும் சரியான வெயிலிலும் கண்களை அதிகமாக விழித்து கொண்டிராமல் கண்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது. கண்களால் மனோவிசய சக்தியும் சிற்சில சித்துகளையும் செய்து முடிப்பர். ஆனால் இச்சபையவர்கள் இது வகைகளில் முற்படக்கூடாது. மெய்யுணர்வாளர்களை உங்கள் மனதிலுள்ள ஜாதி மத துவேஷங்களை நீக்கினீர்கள். எல்லா ஆத்மாக்களுக்கும் ஜீவனாயிருக்கும் ஜீவனுடைய பதவி ஒன்றே என்று அறிந்தீர்கள். அவரவர்கள் கொண்டுள்ள தவமும் வைராகியமும் அவரவர்களின் மனதிலுள்ள மாசுகளை நீக்கிக் கொள்ளுவதற்கும் தான் எடுத்த பிறவையை அறிவோடு முடிப்பதற்கும் ஆகவே அவரவருடைய வைராகியத்துடன் தவம் பக்குவமடைந்தால் அணுக்களிலுள்ள அழுக்கை நீக்கி அவரவருடைய பிறவியை முடித்து ஐக்கியமடைவார்கள். அதுவே மோட்சம் முக்தி எனப்படும். மெய்யுணர்வாளர்களை நீங்கள் யாதொரு மனக்குறை இல்லாமலும் குறையாத செல்வத்தில் இருந்து அதில் சாராத குணத்துடன் தன்னிலை தவத்தின் செல்வத்தால் பூரணம் பொருந்தி புகழோங்கி புகழ் பெறும் ஐக்கியமாவீர்கள் என்பது நிச்சயம். எமது தைரியசாலிகளே, நீங்கள் மிக தைரியமுடையவீர்கள். எப்போதும் தைரியமாய் இருத்தல் வேண்டும். அத்துடன் இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்வதில் மிக மிக நன்மைகள் உண்டு. பல சந்தர்ப்ப வித்தியாசத்தால் தன் வீட்டிலாவது தெரிந்தவர் இனத்தார் வீட்டிலாவது சிற்சில நோய்கள் வருங்காலத்தில் முதலில் செய்யப்பட வேண்டிய முறை என்னவென்றால், நீங்கள் சந்தோஷ முக செழிப்புடனும் தைரியத்துடனும் இருப்பதுடன் வீட்டிலுள்ளவர்களிடத்திலும் நோயாளியிடத்திலும் மற்ற சுற்றத்தாரிடத்திலும் சந்தோஷத்துடன் தைரியமாக பேச வேண்டும். அத்துடன் எந்த வகையில் தைரியத்தை ஊட்ட வேண்டுமோ அந்த வகையில் ஊட்டிவிட வேண்டும். அப்படி செய்து கொள்வதில் பெரும் நன்மை உண்டு. எப்படி நன்மை உண்டு என்றால், உங்கள் மனதும் சுற்றத்தாருடைய மனதும் தைரியத்தில் இருப்பதால் இருதயத்தில் உள்ள இரத்தம் சுத்தமாய் சுழல்கிறது. அப்படி சுழல்வதால் தைரியத்தின் ஞாபகத்தால் வியாதியஸ்தர்களுடைய தைரிய சக்தி அணுக்கள் நுழைந்து அவர் மனதை தைரியப்படுத்தி சந்தோஷமாக்கும். அத்துடன் அதற்குரிய பக்குவமுறை செய்து வந்தால் போதும். முக்கியமான தைரியத்தின் பாகம் இரத்த அணுக்களுக்கு உரியது. அந்த அணுக்கள் சரிவர இருந்தால் எப்பேற்பட்ட வியாதியும் நீங்கும். வயது அதிகமாகி நமது சபையில் சேராதவர்களாய் இருந்தாலும் தைரியத்துடன் இருந்து சரீரத்தை விட்டு ஆத்மா விலகி விட்டாலும் அவர்களுக்கும் பெரும் நன்மை உண்டு. தைரியத்தின் வேகத்தால் ஆத்மா சூக்ஷ்ம லோகத்தில் சென்று சுகத்துடன் தன் மனதிலிருந்த தைரியத்துடனும் மீண்டும் சுறுசுறுப்புடன் இவ்வுலகத்தில் பிறந்து வருங்காலத்தில் உண்மைக்குரியவர்களாய் வருவார்கள் என்பது நிச்சயம். உங்களுடைய சரீரம் சுலபமாய் கிடைத்ததல்ல, எவ்வளவோ காலம் எடுத்துக்கொண்ட பிரயாசையால் கிடைக்க பெற்றது. அதனால்தான் சுமார் 1000 வருடம் இந்த ஸ்தூலத்தில் இருந்து அனுபவித்தாலும் சரீரத்தை விட யாருக்கும் சம்மதிக்காது. அதை போன்றே உங்களுக்கு கிடைத்திருக்கும் சத்திய மெய் உணர்வும் எவ்வளவோ பிறவிகளால் முயற்சி எடுத்து கிடைக்க பெற்றுள்ளது. எந்த வேலை இருந்தாலும் சத்தியம் மெய்யுணர்வை பாதுகாத்து கொள்ளவும் உணர்வை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களின் அவாவை முடிக்கும் வரையிலும் உயிருக்கு பயமே இல்லை. மெய்யுணர்வு அதிகம் ஆக ஆக
எல்லா விபரமும் தெரிவதுடன் முன்னுள்ள பிறவியும் உங்களுக்கு தெரிய வரும். எந்த வியாதியஸ்தர்களுக்கும் தங்கள் வியாதி தங்களை கொன்றுவிடும் என்ற பயமே வேண்டாம். தன் குற்றத்தாலும் சந்தர்ப்ப வித்தியாசத்தாலும் வியாதிக்கு காரணம் தானேதான். ஆனால் சத்திய மெய்யுணர்வு இருந்து வந்தால் தன்னால் வந்த வியாதி தானே போகும் என்பது நிச்சயம். ஆகையால் பெரும் சந்தோஷத்துடன் இன்றைய பிரசங்கம் இனிது முடிவற்றது. ஓம் தொடரும்.